ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் பிறரை காப்பியடிக்காதீர்கள், நீங்கள் நீங்களாக இருங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நாம் ஒவ்வொருவரும் பண்புகளுடன் வளர்கிறோம். நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொருவரிடமும் கருணையுடன் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறோம். ஆனால் நாம் பெரும்பாலும் சார்ந்திருக்கும் நடத்தையையே வெளிப்படுத்துகிறோம். பிறர் நம்மிடம் நன்றாக இருந்தால் மட்டுமே நாம் அவர்களிடம் நன்றாக நடந்து கொள்கிறோம். ஒருவேளை அவர்கள் நம்மிடம் சிறிதாகவோ அல்லது பெரிதாகவோ தவறாக நடந்து கொண்டு விட்டார்கள் என்றால், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற பெயரில் அதையே அவர்களுக்கு திரும்பச் செய்ய வேண்டும் என்கிற தூண்டுதலை பெறுகிறோம். நாம் பிறருடைய தவறான நடத்தைகளை காப்பியடித்து வைத்து நம்மிடம் இயற்கையாகவே உள்ள நல்லவைகளை மறந்து விடுகிறோம். இன்றிலிருந்து பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் உங்களுடைய சொந்த பண்புகளுடன் வாழ ஆரம்பிக்க வேண்டும். பிறருடைய தவறான நடத்தைகளை காப்பியடிக்க வேண்டும் என்று தூண்டப்பட்டாலும் நீங்கள் உங்களுடைய சொந்த பண்புகளை செயல்படுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய மனோபலம் அதிகரிக்கும். தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். சுற்றுப்புறச் சூழல் அல்லது மனிதர்களை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் என்னுடைய உண்மையான குணங்களை பயன்படுத்துவேன். பிறர் எப்படி நடந்து கொண்டாலும் நான் அவர்களிடம் அக்கறையுடனும் கருணையுடனும் நடந்து கொள்வேன். பிறர் உங்களிடம் நன்றாக நடந்து கொள்ளும் போது அதிகப்படியாக நன்றாக அவர்களிடம் நீங்கள் நடந்து கொள்கிறீர்களா? உங்களிடம் சரியாக நடந்து கொள்ளாத ஒருவரிடமிருந்து பெரிய அளவில் விலகிச் செல்கிறீர்களா? நீங்கள் சந்திக்கும் மனிதர்களுடைய நகல்களாக, அவர்களுடைய நடத்தைகளை பின்பற்றுபவர்களாக நீங்கள் ஆகிக்கொண்டிருப்பதை உங்களால் அறிய முடிகின்றதா? மனிதர்கள் நம்மிடம் அவர்களுடைய மனோநிலை, இயல்பு, இடம், உணர்வுகள், சுற்றுப்புறச் சூழல் முதலியவற்றை பொறுத்து வித்தியாசமாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் என்னிடம் விவாதம் செய்யலாம், காட்டிக் கொடுக்கலாம், திட்டலாம் அல்லது ஒதுக்கலாம். அவர்கள் கடுமையாகவோ அல்லது மரியாதை குறைவாகவோ நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு எப்பொழுதும் இருக்கின்றது. நமக்கு 3 வாய்ப்புகள் உள்ளன. அவர்களுடைய நடத்தையை அப்படியே பிரதிபலித்து நமது பண்புகளை குறைத்து கொள்ளுதல், அவர்களுடைய நடத்தையை அப்படியே எடுத்துக்கொண்டு வலியை அனுபவித்தல், நம்முடைய இயற்கையான நல்லவைகளை பரப்புவதன் மூலம் அவர்களுடைய ஆற்றலை மாற்றம் செய்தல். நாம் பிறரை காப்பியடித்து கொண்டே இருந்தோம் என்றால் நம்முடைய உண்மையான அடையாளத்தையும் பண்புகளையும் இழந்து விடுவோம். இது அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய கர்மா, அவர்களுடைய விதி. நாம் அவர்கள் நடந்து கொள்வதைப் போல் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் கிடையாது. நம்மிடம் சரியாக இல்லாதவர்களுடன் சேர்த்து ஒவ்வொருவருடனும் நன்றாக நடந்து கொள்ளும் சக்தி நம்மிடம் இருக்கின்றது. மனிதர்களை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களை மீண்டும் துக்கம் அடைய வைக்காதீர்கள். அவர்களை அவர்களுடைய வழியில் இருக்க விடுங்கள். நீங்கள் உங்களுடைய வழியில் செல்லுங்கள். உங்களுடைய ஆளுமைத்தன்மையின் பிரதிபலிப்பாக உங்களுடைய நடத்தை இருக்கட்டும். பிறருடைய நடத்தையை காப்பியடிக்க வேண்டாம். அவர்களுடைய ஆளுமைத்தன்மையை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டாம். என்னுடைய பண்புகளை பயன்படுத்துவதனால் நான் மகிழ்ச்சியாக, திருப்தியாக, வெற்றியாளராக இருக்கிறேன். மேலும் ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதத்தையும் சம்பாதித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி.